திரு அக்னீஸ்வரன், அதிமுக இப்போ தேர்தல் புறக்கணிப்புன்னு அறிவிச்சாங்க. ஆனால் அது நமக்கு வந்து வாக்கு சதவீதத்திலே தெரிஞ்சிச்சு, 82% மேலான போது அந்த புறக்கணிப்பு முழுமையாக நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்த அதிமுக வாக்குகள் யாருக்கு போயிருக்குன்னு பார்க்குறீங்க? என்ன சார், ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பிட்டீங்க. தேர்தலாம் முடிஞ்சு வெற்றி வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க, அது உண்மையிலேயே புறக்கணிச்சிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மையிலேயே புறக்கணித்திருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, எப்படி சொல்கிறோம் அது? இல்லை, எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வாக்குகள் எந்த அளவுக்கு நீங்கள் விழுப்புரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திரு ரவிக்குமார் அவர்கள் 39% வாக்குகள். சரி. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று அது வாங்கிய வாக்குகள் 34%. சரி. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 2 தேசிய கட்சிகளும் இல்ல. கணக்குல இருந்து அந்த 34 மைனஸ் ஆகணும். எதுக்கு? இல்ல சார், 34% கடந்த தேர்தலில் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கினாங்க. ரைட், அதைத்தான் இப்ப சொல்ல வரேன். விக்கிரவாண்டி என்பது ஒரு இடைத்தேர்தல். அதுக்கு முன்னாடி திரு அன்னியூர் சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதை விட வாழுகிற அரசாங்கத்தையும் 33 அமைச்சர்களையும் எதிர்த்து நின்று களமாடிய திரு அன்புமணி அவர்களுக்கும் மருத்துவர் திருமதி அபிநயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். காலங்கள் உங்களுக்கு அடுத்த வாய்ப்பினை கண்டிப்பாக தரும். 2026 எந்த தேர்தலாக இருந்தாலும், ஏன் அடுத்து முயற்சியை நான் சொல்றேன். ஏன்னா 33 அமைச்சர்கள் பம்பரமாக சுழன்று ஒரு அன்னியூர் சிவாவை வெற்றி பெற தெரிந்த உங்களுக்கு பக்கத்துல 50 கிலோமீட்டர்ல கள்ளக்குறிச்சியில உங்களா போக முடியலையே. இதுவரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சரும் போகல, அது கன்சர்ன் மினிஸ்டரும் போகலையே. அவங்களுடைய நோக்கம் அதுதான். விக்கிரவாண்டிக்கு போயிருந்தாரா? அவர் அதான் சொல்றாரு, முதலமைச்சரே போகாமல் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். மக்கள் கேள்வி கேட்டுருவாங்கல்ல, இப்ப அந்த வெற்றி வரல, தேர்தலுக்கு மட்டும் வந்துட்டாரேன்னு கேட்டுருவாங்கல்ல. என்ன கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? இதெல்லாம் சொன்னீங்க, அதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து 63% வாக்களிச்சிருக்காங்க, 67,000க்கு மேல டிஃபரன்ஸ்ல வெற்றி பெற்றிருக்கிறோம்ங்கறாங்க. அதுதான் நீங்க வெற்றி பெறுவீங்க சார். ஏன்னா 68 பேர் இறந்ததற்கு பிறகும், ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இறந்ததற்கு பிறகும் உங்களுக்கு அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற உங்களுடைய செயல்பாடுகள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். மீதி எல்லாம் நம்ம நண்பர் கணேஷ்குமார் களத்திருந்தார், அவர் சொல்லுவார். நீங்க நேரடியா என் கேள்விக்கு பதில் சொல்ல, நேரா கள்ளக்குறிச்சி போயிட்டீங்க. நீங்க பேசுங்க, அதுக்கான உரிமை இல்ல. நேரடியா கேளுங்க சார், சொல்றேன். இப்ப இந்த 18% தான் குறைஞ்சிருக்கு போலிங்ல. 82 சம்திங் தான் போல் ஆனச்சு. அப்ப நீங்க உங்க 34% எங்க போச்சுன்னு தான் நான் கேட்டேன் சார். இது ஒரு இடைத்தேர்தல் சார். ஆமா சார், இடைத்தேர்தல். ஒட்டுமொத்த 33 அமைச்சர்களும் ஒரு களத்துல அதெல்லாம் இருந்துச்சு சார். நான் அதையே கேட்கல. இப்ப வாக்களிக்க வந்துட்டாங்க சார். நீங்க அப்ப அவங்களுக்கு போயிருக்கா? இது என்ன மதுரை மேற்கா? இல்ல நான் இல்ல, அது அவங்களுக்கு போயிருக்கா? இப்ப ஆளுங்கட்சிக்கு போயிருக்கா, பாமகக்கு போயிருக்கா, நாம் தமிழருக்கு போயிருக்கா? அததான் நான் கேட்க விரும்புறேன். அவங்க நிக்கல சார். ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன். அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் திரு பொன்முடி சொன்னாங்க, எங்களுக்கு எம்ஜிஆரே திமுக போனவர்தான்ப்பா. அப்ப என்ன அர்த்தம்? உங்க செயல்களை நம்பல, உங்களை ஆளுகிற கட்சியை காப்பாத்துறதுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேவைப்பட்டிருக்கிறார். திமுக மட்டும்தான் ரவீந்திரன் மறுக்கிறார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி இப்படி சொல்றாங்கன்னும் போது திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, அவங்க விரும்புறாங்க, அவங்க சொல்றாங்க, இதுல என்னன்னாரு. அப்ப அதுல என்ன மெசேஜ் இருந்துச்சு? யாருக்கு வாக்களிக்க இல்ல அப்படி சொல்லல. எங்க தலைவர்களை நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவதற்காக மற்ற தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க, எப்படி பயன்படுத்தலாம் எங்க தலைவர் படத்தைன்னு. எடப்பாடி பழனிசாமி எங்கேயும் சொல்லலையே. அவர் இன்னும் சொல்ல போனா திரு ராமதாஸ் அவர்கள் இது மாதிரி சொல்றாங்களேன்னு கேட்டபோது அது அவருடைய கருத்துட்டு தான் ஒதுங்கி போனாரே தவிர வாக்களிக்க கூடாது, பெருமைக்குரிய விஷயம்னு கூட சொன்னார். எங்க தலைவர்களை சொல்லி தான் வாக்களிக்க கேட்கிறாங்க, பெருமைக்குரிய விஷயம். ஆமா சார். ஆமா, ஆட்சி அதிகாரத்தை சக்கரத்தை சுழல விடுகிற திமுகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்கிற போது பாட்டாளி மக்கள் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறது, ஏன் போடக்கூடாதா? அந்த பெருந்தன்மையின் அடிப்படையில் மாற்று கருத்து சொல்லியிருக்கிறார். இப்ப அப்படி வந்திருந்ததுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்குகள் அத்தனையும் அதிமுக வாக்குகளா, அல்லது அதிமுக வாக்குகள் எங்க போச்சு? 34% நீங்க ஒரு மாதத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல் வேறு, இடைத்தேர்தல் வேறு சார். நான் கேக்குறேன், நீங்க விழுப்புரத்துல வாக்குகள் தான் சார் அதிக அமைச்சரும் பிரச்சாரம் பண்ணீங்களா? நான் கேக்குறேன், இப்ப இந்த கேள்வி கேக்குறேன். அண்ணன் கான்ஸ்டன்ட் சார் பதில் சொல்லிட்டோம். 33 அமைச்சரும் விக்கிரவாண்டிக்காக அண்ணன் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போனீங்களா? நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. திரு அண்ணாமலை, சரி முதல்ல அன்புமணி அவர்கள், அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இன்னும் பல பேர் வச்சுக்கீங்க, திரு ஜி கே வாசன், பல லிஸ்ட் இருக்கு. இவங்க எல்லாம் அங்கேயே இருந்தாங்க, அதனாலதான் வந்துச்சுன்னு பாமகவுடைய வெற்றியை நீங்க குறைச்சிருவீங்களா? அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்த பாடம் தான் இதுல. பாத்துக்குங்கப்பா, பாத்துக்குங்க.
தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு லெசனும் இல்ல, அதிமுகவுக்கு ஒரு பாடம். ஓவரா ரொம்ப சீன் படாதீங்க. நாட்டுல களத்துல மோதி பாருங்க, அப்ப தெரியும். நான் கேட்கிறேன், இடைத்தேர்தல் எந்த தேர்தலையும் நாம வந்து களத்திலே இல்லாதவங்க களத்துல மோதி பாருங்கன்னு சொல்றதெல்லாம் என்ன விதத்துல நியாயம்? அப்படி கிடையாதுல. ஏன் சார் பொது தேர்தல் நான் இப்படி கேட்கிறேன், ஒட்டுமொத்த அமைச்சரும் போய் சேர்ந்து ஆட்சியில் இல்லாத பாமகவையும் நாம் தமிழரையும் வந்து மோதி பாருப்பான்னு சொன்னா இது என்ன சார் அழகு? அப்ப நீங்க சொத்து வரி ஏத்துறதையும், நீங்க கள்ளக்குறிச்சியில செத்ததையும், சென்னையில நடந்த இதையும் எல்லாத்தையும் அங்கீகரிச்சு எல்லாமே பரப்புரையில முன் வச்சீங்க. சிறப்பான இதெல்லாம் பரப்புரையில முன் வச்சீங்க. அதெல்லாம் விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா மக்கள் பார்வையில ஆன் தி ஹோல் பாக்கும்போது ஹோல்சமா ஆதரவுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களாங்கிற கேள்வி இருக்கு. தேர்தல் முடிவு தானே பேசுறோம். நானா சொன்னேன்னா அது வந்து தப்புன்னு சொல்லி பேராசிரியர் அதுக்கு பதில் விளக்கம் சொல்லுவாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுவும் தீர்ப்பு தான், மக்கள் தீர்ப்பு, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த தீர்ப்பு, இந்த மக்கள் தீர்ப்பு வாங்கப்பட்டதா வழங்கப்பட்டதா? 33 அமைச்சர்கள் களத்தில் இருந்தது உங்கள் செயல்களுக்காக கிடைக்கப்பட்டதா இல்ல நீங்கள் உங்கள் முயற்சியால் வெல்லப்பட்டதா? இதையெல்லாம் வந்து களத்தில் நின்ற முதலமைச்சர் எங்க சாதனைகளுக்கான வெற்றி மக்களுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறாரு. அத வந்து உங்களுக்கு இப்ப எல்லா அப்பனா ஆளுங்கட்சியாக இருந்தபோது அதிமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள்லாம் யாரும் போகல, எதுவுமே இல்லாம தான் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதெல்லாம் நாம் தமிழர் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தார்மீக உரிமையா இருக்கும். சரி, 2012 புதுக்கோட்டைக்கு போகலையே, அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாரு? நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் நியாயம் பண்ணணும் நாங்க நம்பல. சரி, 12 தான் சொன்னாரு. 13 கூட்டுறவு சங்க தேர்தல் இடைத்தேர்தலை புறக்கணிச்சாரு. நகர புறக்கணிச்சீங்களே அக்னேஸ்வரர், நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். இல்ல ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்கு, மறுக்கவே இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல சார், 67,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? இல்ல இல்ல, அதிமுக உருவாக்கி இருக்கா இல்லையா? இண்டிபெண்டன்ட் களத்துல இருந்து அதை குறைச்சிருக்கணும்ல. அப்படினா இண்டிபெண்டன்ட் தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட்றாங்க. இல்ல இல்ல, டிபெண்டன்ட் ஆபீசர்ஸ் who have conducted the by election of விக்கிரவாண்டி. இது எல்லாத்துக்கும் தெரியும் சார். ஆகையினால உங்க ஆட்சி அதிகாரத்தினுடைய முழு சக்கரத்தையும் அது வந்து நீங்க பயன்படுத்தி விளவங்கோடா இருந்து விளவங்கோட்டுக்கு இத்தனை அமைச்சர்கள் போகலையே. ஏன்னா பாராளுமன்றத்துல 40க்கு 40 நீங்க 40க்கு 40 இல்ல எத்தனை வெற்றி பெற்றாலும் நீட்டு விலக்கு வர போறது இல்ல, விலைவாசியை குறைக்க போறது இல்ல. நீங்க மின்சார கட்டணத்தை நீங்க ஏத்த போறீங்க. 15% ரிசல்ட் வந்துருச்சு. திருப்பி நம்ம பேசலாம். அத வந்து கணேஷ்குமார் அவர்கள் கேட்பாருன்னு பார்த்தேன், கேட்கல. 10.5 எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். 15% அந்நியர்களுக்கு கொண்டு வருவீங்களா? அதுக்கு அப்புறம் அந்நியர் சிவா சட்டமன்றத்தில் பேசுவாரா பேச மாட்டாரா? முதலமைச்சர் செய்வாரா செய்ய மாட்டாரா? முதல் கட்ட கருத்தா நான் இந்திரகுமாருடைய கருத்து. இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர்லாம் இது ஒரு வாங்கப்பட்டது அப்படின்னு திரு அக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்லாம் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதிமுக இந்த எலெக்ஷன்ல போட்டியிடல, ஆனா அந்த வாக்காளர்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கல. மாறாக கடந்த தேர்தலை விட இந்த தடவை வந்து ஒரு சொற்பமான அளவில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது. 2023 82.04% போலிங், இந்த தடவை 82.48% போலிங். கடந்த முறை அதிமுக பெற்ற வாக்கள் 84,157. இது அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியிலிருந்து வாங்கிய வாக்குகள். இந்த தடவையும் போன தடவையும் திமுக வாங்கின வாக்குகளை ஒப்பிட்டு பார்த்தா அதிமுக ஓட்டு எந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். கடந்த முறை திமுக பெற்ற வாக்கு 93,000 சொச்சம். இந்த தடவை திமுக பெற்ற வாக்கு 1,24,000. இரண்டுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் அப்படின்றது 30,000. கடந்த தேர்தலை விட திமுக இந்த முறை 30,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறது.